வெல்கம் டு டாப் ஐஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when people are lame they love to blame அப்படிங்கிறதா இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். ஸோ சில பேர் இருப்பாங்க நம்மளை டவுன் பண்ணுற மாதிரியே ஏதாச்சும் நெகட்டிவாக சொல்லி விடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? அப்படி இருக்கப்போ நம்ம ஏதோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்போம் தெரியாது, என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் திடீர்னு ஏதாச்சும் சொல்லி நம்மளை டக்குன்னு டவுன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நம்ம படிச்சுட்ருப்போம், அது அவங்களுக்கு என்ன படிக்கணும் அதெல்லாம் கூட தெரியாது. ஆனால் என்ன இன்னுமா பண்ணிகிட்ருக்காது இதுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் டவுன் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்போ அவங்களால முடியாது, அவங்களால என்ன முடியும்னா நம்மளை டவுன் பண்ணுறது. ஸோ அதான் லேம் அப்படிங்கிறது அவங்களால இயலாதது, முடியாது. அப்படி இருக்கப்போ மற்றவங்கள ஏதாவது சொல்கிறது தான். சரியா? அவங்களுக்கு ப்ளேம் பண்ணதான் தெரியும். ஓகேவா? சரி, அப்படி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கக்கூடாது. சரியா? உங்கள் மனசுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்டு அதுக்கு நீங்கள் உண்மையாக கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேறு எக்ஸ்ட்ரா விஷயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் மைண்டை போட்டு குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு தெரியும் அது எப்போ உங்களுக்கான சக்ஸஸ் வருங்கிறது அதுக்கான ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்தாச்சு. எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, சரி. எனக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இப்போ ஜூலை 23 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 8 வரைக்கும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் இப்போ ஃபஸ்ட்டு மெடல் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ அது என்ன மெடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல். ஓகேவா? சில்வர் மெடல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ யாருக்கு சில்வர் மெடல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்கோம் மீராபாய் சானு. அவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க? மணிப்பூரை சேர்ந்தவங்க. சாய்கோம் மீராபாய் சானு. ஓகே, அவங்க தான் சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க. ஓகேவா? எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 kg வெயிட் லிஃப்டிங். 46 kg வெயிட் லிஃப்டிங்கில் அந்த கேட்டகரியில் அடிச்சிருக்காங்க. அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி வின்னிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெடல் ஆஃப் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற இந்த 2021 இப்போ நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக்ஸில் ஃப்ரம் இந்தியா இவங்க தான் ஃபர்ஸ்ட் மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி இது மூலிமா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் எவர் இந்தியன் ஃபீமேல் வெயிட் லிஃப்டர் ஆஃப்டர் கர்ணம் மல்லேஸ்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கர்ணம் மல்லேஸ்வர் நம்மளுக்கு தெரியும், சிட்னி 2000 நடந்த ஒலிம்பிக்ஸில் இவங்க தான் பிரான்ஸ் வின் பண்ணாங்க. ஓகேவா? அஸ் அ ஃபர்ஸ்ட் உமன் இவங்க ஃப்ரம் இந்தியா இவங்க ஒரு மெடல் அடித்து கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டு தட் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம சாய்கோம் மீராபாய் சானு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் உமனாக வெயிட் லிஃப்டிங்கில் இப்போ நம்மளுக்கு ஒரு சில்வர் மெடல் அடித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். சரியா? இவங்க ஏற்கனவே 2016 ரியோ டி ஜெனீரோ பிரேசிலில் நடந்த அந்த ஒலிம்பிக்ஸில் அவங்களோட மெடலை விட்டுட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டு தட் இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுக்காக சில்வர் மெடல் அடித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் மெடல் நம்ம இந்தியாவுக்கு சில்வர் மெடல் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்கோம் மீராபாய் சானு, மணிப்பூரை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிட்டா போதும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கொஷின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடல் இந்தியாவிலேருந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சப்போ. ஸோ யாருன்னு கேட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடான டேட்டா தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒலிம்பிக் 2000 டோக்கியோ ஒலிம்பிக் 2020 தான் பார்க்குறோம். ஓகே, 2020 நடத்துகிறதா இருந்துச்சு. 2021 இப்போ நடத்துகிறாங்க. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷன் இப்போ நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒலிம்பிக்ஸ் எங்கே ஃபஸ்ட்டு நடந்துச்சு? ஒலிம்பியா கிரீஸில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட் ஏஷியன் அப்போது நடந்துச்சு. ஏசியன் கேம்ஸ் அப்போது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒலிம்பியா பிரேசில். ஓகே, இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது என்னென்னா ஹோஸ்ட் சிட்டி என்னது? டோக்கியோ, ஜப்பான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ டோக்கியோ எங்கே இருக்குது? ஜப்பானில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மோட்டோ இருக்கும்ல, இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு மோட்டோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் பை எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த மோட்டோ. ஓகேவா? யுனைடெட் பை எமோஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓப்பன்டு பை. ஓகேவா? யார் இதை ஓப்பன் பண்ணா? ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் நரிஷிட்டோ.
ஓகேவா. நரிஹிட்டோ தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அடுத்தது கால்ட்ரான் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லிட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவோமி ஒசாகா. ஓகேவா. ஸோ இவங்க வந்துட்டு பண்ணியிருக்காங்க. கால்ட்ரான் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு ஒரு அந்த லைட் எப்போதுமே வந்து ஏற்றி வைப்பாங்கள்ல, கால்ட்ரான் அப்படிங்கிறது கொப்பரை மாதிரி, அதில் வந்துட்டு ஒரு லைட் எப்போதும் வந்து ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்றி வைப்பாங்க. ஓகேவா. ஸோ அதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவோமி ஒசாகா இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா. சரி, இவங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா மேரி கோம். இது வந்து நெக்ஸ்ட் டு திஸ், இது வந்து நியூஸ். ஓகேவா. ஸோ இது வந்து நியூஸில் வருது. இது வரைக்கும் வந்துட்டு டீட்டெயில்ஸ். ஓகேவா. நவோமி ஒசாகா இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கால்ட்ரான்னா லிட் பண்ணி அந்த கால்ட்ரானை ஏற்றி வச்சு ஒலிம்பிக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து நியூஸ் பார்க்குறோம். ஓகேவா. ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி மேரி கோம், பிவி சிந்து அண்ட் மணிகா பத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க. மேரி கோம் எதை சேர்ந்தவங்க, இவங்க வந்துட்டு பாக்ஸிங். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிவி சிந்து வந்துட்டு பேட்மிண்டன் அண்ட் மணிகா பத்ரா வந்துட்டு பிலாங்ஸ் டு டேபிள் டென்னிஸ். ஓகேவா. ஸோ மேரி கோம் வந்து 51 kg அந்த கேட்டகரியில் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க எல்லாமே போயிருக்காங்க, ப்ரொமோட்டட் டு நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா. ஸோ வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு சில்வர் அடித்தது நம்ம மீராபாய் சானு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் டு தட் இந்த 3 உமன் யார் யார், மேரி கோம், பிவி சிந்து, மணிகா பத்ரா, இவங்க எல்லாருமே வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் அவங்க கேம்ஸில் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நியூஸ். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS Airawat reaches Jakarta with COVID relief supplies. ஓகேவா. கோவிட் ரிலீஃப் சப்ளைஸோட நம்ம INS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேவல் ஷிப் என்னது ஐரவாட். ஓகேவா. ஸோ அது எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜகார்ட்டாக்கு போயிருக்கு. ஓகேவா. ஜகார்ட்டா எங்கே இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. ஜகார்ட்டா எங்கே இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்தியன் நேவல் ஷிப் ஐரவாட் வந்து இந்த மாதிரி கோவிட் ரிலீஃப் சப்ளைஸ் எங்கே கொண்டு போயிருக்கு அப்படின்னா ஜகார்ட்டா, இந்தோனேஷியா. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கான அந்த ஆக்சிஜன் கண்டெய்னர்ஸ் அண்ட் ஆல்சோ கான்சன்ட்ரேட்டர்ஸ் இதெல்லாம் கோவிட் ரிலீஃபாக இருக்கக்கூடிய அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட்டடானது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இருக்குது, ஸோ நம்மளுக்கு இல்லாத மற்றவங்க கொடுப்பாங்க, நம்ம வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அதுமாதிரி இந்தோனேஷியாவுக்கு நம்ம வந்துட்டு நெய்பரிங் கண்ட்ரி நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ஜகார்ட்டா இன் இந்தோனேஷியா. ஓகேவா. ஜகார்ட்டாவில் இருக்கக்கூடிய போர்ட். ஓகேவா. இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்மளோட இந்த INS ஐரவாட் வந்துட்டு கோவிட் ரிலீஃப் சப்ளைஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 cryogenic containers containing 100 metric ton of liquid medical oxygen. ஓகேவா. லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் சொல்லக்கூடிய இந்த LMO. ஸோ எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க, 100 மெட்ரிக் டன்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 5 cryogenic containers அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 cryogenic containers அப்படின்னா என்ன, அந்த கூலாக வச்சுருக்கிறது அந்த cryogenic containers அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் வந்துட்டு லிக்விட் ஆக்சிஜனை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ். ஓகேவா. ஸோ 300 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸும் அதோட சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேவா. ஸோ 5 cryogenic containers, 100 metric ton of liquid medical oxygen. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 300 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ். இதோட வேறு ஏதாச்சும் கோவிட் ரிலீஃப் என்னென்ன வந்துட்டு திங்ஸ் இருக்கோ அதையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். இது எதுக்கு முழுக்குன்னா டு சப்போர்ட் இந்தோனேஷியா. அவங்க என்ன இப்போ இருக்காங்க இந்த ஆன்கோயிங் பேண்டமிக்கில் தே ஆர் சஃபரிங். ஸோ அவங்களுக்கான என்ன தேவையோ அதை வந்து நம்ம நெய்பரிங் கண்ட்ரி அஸ் அ நெய்பரிங் கண்ட்ரி இந்தோனேஷியா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்தோனேஷியாவுக்கு பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதான் வந்துட்டு இங்கே பார்க்குறோம். ஓகே. ஸோ இதில் என்ன இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் ஏரியாவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ எந்த ஷிப் இந்தியா நேவலில் சேர்ந்த எந்த ஷிப் வந்துட்டு இந்தமாரி கோவிட் ரிலீஃப் சப்ளைஸ் ஃபார் இந்தோனேஷியா பண்ணுச்சு அப்படின்னு கொஷின் கேட்டால் நம்மளுக்கு எந்த ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா சென்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் டு பங்களாதேஷ். Okay, India sends first oxygen express to Bangladesh. The oxygen express ங்கிறது yes absolutely the train. okay வா. oxygen express ங்கிறது Indian Railways சேர்ந்த ஒரு எக்ஸ்பிரஸ் தான். ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம எங்கே அனுப்பியிருக்கோம், பங்களாதேஷ்க்கு அனுப்பியிருக்கோம். இதுவும் ஆல்சோ கோவிட் ரிலீஃப் சப்ளை மாதிரி தான் வந்துட்டு அமைச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ டு ஹெல்ப் அவுட் வித் COVID-19
நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெலிவர் 200 மெட்ரிக் டன்ஸ், ஓகேவா, 200 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் இங்கே நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா, எங்கள் பங்களாதேஷ்க்கு. அண்ட் ஆல்சோ 10 கண்டெய்னர்ஸ் வியா தி ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஓகேவா, ஸோ ஆஸ் அ ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸில் நம்ம 10 கண்டெய்னர்ஸ் இந்த ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு அமைச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு 200 மெட்ரிக் டன் ஆஃப் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ எவ்வளோ கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு தேவையில்லை. நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ பங்களாதேஷ் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி தான். அதுக்கு வந்து ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் மூலிமா நம்ம வந்து கண்டெய்னர் சென்ட் பண்ணியிருக்கோம், ஆக்சிஜன் கண்டெய்னர். அண்ட் ஆல்சோ இந்த மெட்ரிக் டன் ஆஃப் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்னு 200 மெட்ரிக் டன் ஆஃப் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சரி, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் பங்களாதேஷ்க்கு அனுப்புதுன்னு இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா கார்கில் விஜய் திவாஸ் 2021. ஓகேவா, கார்கில் விஜய் திவாஸ் 2021 பார்க்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மார்க் செலிப்ரேஷன் ahead of the கார்கில் விஜய் திவாஸ் 2021. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் YK ஜோஷி along with Indian Army officials participated in துருவ் கார்கில் ரைட் பைக் ரேலி. ஓகேவா, ஸோ என்னென்னா இந்த துருவ் கார்கில் ரைட் பைக் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் ரைட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் வந்து துருவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ யார் லெப்டினன்ட் ஜெனரல் YK ஜோஷி, இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடியவங்க லெப்டினன்ட் ஜெனரல். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களோட அந்த அஃபீஷியல்ஸ் மற்ற ஆர்மி மெம்பர்ஸோட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு துருவ் பைக் ரைடு ட்ராவல் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ எதை கமாமரேட் பண்ணுற வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கார்கில் வார் இதே ஜூலை 26, 1999 நம்ம வந்து வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்கில் வார் அப்போ வந்து நம்ம ஜெயிச்சோம். ஓகேவா, ஸோ அதனால் அதை கமாமரேட் பண்ணுற வகையில் இப்போ இந்த செலிப்ரேஷனாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு பைக் ரைட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஆப்ரேஷன் விஜயும் வந்துட்டு இது பண்ணுறாங்க, கமாமரேட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமெம்பரிங் ஆஃப் அவர் பிரேவ் ஹார்ட்ஸ். ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போது நடந்துச்சு நம்மளோட இந்த கோவா இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் நம்மளை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் செட் பண்ணி அதை நம்மளுக்கு எடுத்துக்க பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இதில் என்ன ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கில் வார் அப்போ நடந்தப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மி ட்ரூப்ஸ் அவங்களாம் இருப்பாங்களே, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இன்ஃபில்ட்ராஸ் நிறைய பேர் வந்துட்டு உள்ளே இருந்துக்கிட்டே நமக்கு தெரியாமல் வேலை பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அந்த குரூப்பை. அப்புறம் தேவையில்லாத ஏதாச்சும் ஒர்க் நம்மளுக்கு தெரியாமல் எதாவது நடந்துட்டுருக்கலாம். அந்த பீப்புளெலாம் வந்துட்டு வெளில எடுக்கிறதான ஒரு ஒர்க் தான் இந்த ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்கில் வாரில் பண்ணது. ஸோ அதான் ஆப்ரேஷன் விஜய். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ரேஷன் விஜய் அண்ட் ஆல்சோ கார்கில் வார் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணுறாங்க. அதான் ரிமெம்பரிங் அவர் பிரேவ் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கணும். ஓகேவா, சரி, இதில் டோட்டலாக நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பைக் ரைட் போனாங்க. அது பேர் என்னென்னா துருவ் கார்கில் ரைட் பைக் ரேலி அப்படின்னு சொல்லக்கூடியது. எதை முன்னிட்டு கார்கில் விஜய் திவாஸ் 2021. ஸோ கார்கில் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் அவே என்னது, கார்கில் எப்போ நடந்துச்சு, 1999 நடந்துச்சு. ஜூலை 26 தான் நம்ம இந்த கார்கில் வார் வி ஓன். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் கண்டபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஜூலை 24. ஓகேவா, ஜூலை 24 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 161st இன்கம் டேக்ஸ் டே. ஓகேவா, 161st இன்கம் டேக்ஸ் டே. ஓகேவா, இன்கம் டேக்ஸ் டேனா கூட நம்ம நார்மலாக பார்க்குறோம். இப்போ இயர் என்னென்னா 161st இன்கம் டேக்ஸ் டேன்னு வந்துட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட அந்த டேக்ஸை வந்துட்டு பே பண்ணுறாங்களே, கரெக்டாக டேக்ஸ் பேயர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குற வகையில் வந்துட்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் இயர்ஸில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் பண்ணுற வகையில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது எங்கே சொல்லியிருக்காங்க, 161st இன்கம் டேக்ஸ் டேயை முன்னிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் டே யார் சொல்கிறது, ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இவங்க தான் வந்துட்டு இந்த இன்கம் டேக்ஸ் டே அவங்க வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஷுட் கிவ் ப்ராப்பர் ரெகக்னேஷன் ஃபார் தி பர்சன்ஸ் ஹூ பேயிங் இன்கம் டேக்ஸ் ப்ராப்பர்லி. சரியா, அவங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கணும். யார் சொல்லியிருக்கா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 வந்து 161st இன்கம் டேக்ஸ் டே ஃபார் இட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன் ஜூபிட்டர்ஸ் மூன். ஓகேவா,
ஜூபிட்டருக்கு 3 இருக்குது. ஓகே, நமக்கு 3 இருக்கா? எஸ், we are having our 1 moon. ஓகேவா? சரி, நமக்கு 3 இருக்குது. ஜூபிட்டருக்கு எத்தனை மூன் இருக்குது? 80 மூன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜூபிட்டருக்கு 80 மூன்ஸ், 80 மூன்ஸ் இன் ஜூபிட்டர். ஓகே, அதில் இம்பார்ட்டண்டான ஒரு மூன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன் வந்துட்டு ஜூபிட்டரில் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபேமான ஒரு மூன் வச்சுக்கலாம். ஓகேவா? யூரோப்பா. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட் லைஃப்ஸ். ஓகேவா? ஸோ வந்து அது லைஃப் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யார் 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இன் அமெரிக்கா. ஓகேவா? இவங்களும் நாசா நம்மளுக்கு தெரியும், அமெரிக்கா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் தே சைன்ட். ஓகேவா? ஸோ நாசா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வி நோ அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் தே சைன்ட் அபவுட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2024 அப்போ இந்த மாதிரி ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போகிறாங்க. 23 லேயர்டு ஃபால்கான் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 23 லேயர்டு ஃபால்கான் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹெவி ராக்கெட். அண்ட் இந்த ராக்கெட் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர்ல்டுலேயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர்ஃபுல் ராக்கெட். ஸோ ஓன்டு பை யார்? இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஆர்கனைசேஷன். சரியா? இவங்களோட தான் இந்த ராக்கெட். ஓகேவா? சரி, இதை வந்து அனுப்பி இந்த ரிசர்ச்சை பண்ண போகிறாங்க. ஜூபிட்டரில் இந்த யூரோப்பா மூனில் வந்து லைஃப் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? சரி, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய எந்த மூனில் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். எந்த மூணு தெரிஞ்சுக்கணும்? யூரோப்பாவில். ஓகேவா? யூரோப்பாவில். அண்ட் ஆல்சோ டோட்டல் மூன்ஸ் இன் ஜூபிட்டர், ஃபார் ஜூபிட்டர் எத்தனை மூன்ஸ் இருக்குது அப்படின்னா 80 மூன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவும் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் என்னென்னு கொஸ்டின் கேட்டால் ஃபால்கான் ராக்கெட் அண்ட் பிலாங்ஸ் டு விச் ஆர்கனைசேஷன்? ஸ்பேஸ் எக்ஸ் ஆர்கனைசேஷன், அமெரிக்கா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கண்டஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேடட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2021. ஓகேவா? வேர்ல்டு கேடட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2021. சரியா? ஸோ யார் இதில் வந்து வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரியா மாலிக் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவை சேர்ந்த பிரியா மாலிக் ரெஸ்லர். அவங்க வந்துட்டு இந்த கேடட் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2021 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில்? 73 கேட்டகரியில். ஸோ ஷீ பேக்ஸ் கோல்டு. ஓகேவா? ஸோ கிளென்ச்டு கோல்டு மெடல் இன் ஹங்கேரி. ஸோ ஹங்கேரி எந்த பிளேஸில்? ஹங்கேரி, புதாபெஸ்ட், ஹங்கேரியில் இவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரியா மாலிக் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க 73 kg கேட்டகரியில் வந்துட்டு ரெஸ்லிங்கில் இந்த வேர்ல்டு கேடட் சாம்பியன்ஷிப் 2021 ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2021 இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க கோல்டு. ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். எங்கே நினச்சது? புதாபெஸ்ட், ஹங்கேரி. ஓகே, நெக்ஸ்ட் கண்டஃபேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்ட் பண்ணி எப்போதுமே ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரியா? வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட். ஓகே, அதுபடி இப்போ தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காக்கத்திய ருத்ரேஸ்வரா ராமப்பா டெம்பிள். ஓகேவா? காக்கத்தியா டைனாசிட்டி இருந்தப்போ அவங்க கட்டின இந்த டெம்பிள் தான் இந்த காக்கத்தியா ருத்ரேஸ்வரா ராமப்பா டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது தெலுங்கானாவில் இருக்குது. இப்போ வந்து யுனெஸ்கோ இதை வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துருவோமா? யுனெஸ்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் யுனெஸ்கோ. ஓகேவா? ஸோ இதோட டேக் அவேஸ் பார்த்துடலாமா? ஸோ யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னா பாரிஸ், ஃப்ரான்ஸ். ஓகேவா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸை எப்போதுமே வந்துட்டு சொல்கிறவங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காக்கத்திய ருத்ரேஸ்வரா ராமப்பா டெம்பிளில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கண்டஃபேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ரொம்ப ரெகுலராக ஆகிடுச்சு என்னென்னா வந்துட்டு பயோடீசல் அண்ட் பெட்ரோலியம். ஸோ விலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கப்போ வேறு எதுலாச்சும் வந்து டீசல் பெட்ரோலியம் அதிகமாகிட்டு இருக்கப்போ ஒரு பயோடீசல் அதுக்கு மாற்றாக வந்துட்டு கொண்டு வரலாம். அந்த மாதிரிலாம் வந்துட்டு விலை அதிகமாகிட்டு இருக்கப்போ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டுருக்கு அண்ட் ஆல்சோ நிறைய இன்வென்ஷன் ஆல்சோ இஸ் தேர். ஓகே, ஸோ அதுபடி இப்போ என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பயோடீசல் ஃப்ரம் சிக்கன் வேஸ்ட்.
ஓகேவா பயோடீசல் ஃப்ரம் சிக்கன் வேஸ்ட் அதான் சொல்லிட்டு பார்க்குறோம் புதுசாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி பெட்ரோலில் வந்துட்டு எத்தனால் பிளெண்ட் பண்ண போகிறோம் இது மூலயமா ஏர் பொல்யூஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரி அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பெட்ரோலியம் பயோடீசல் ஏதாச்சும் கொண்டு வரதுக்கான நிறைய ஒர்க்ஸ் வந்துட்டு இஸ் கோயிங் ஆன் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ பயோடீசல் ஃப்ரம் சிக்கன் வேஸ்ட் யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ஒரு வெட்டினரி டாக்டர் ஜான் ஆப்ரஹாம் ப்ரொஃபஸர் ஓகேவா சரி இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஜான் ஆப்ரஹாம் கேரளாவை சேர்ந்த ஒரு வெட்டினரி டாக்டர் இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோடீசலை ஃப்ரம் சிக்கன் வேஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வந்துட்டு இப்போ வந்து கிடைச்சிடுச்சு ஓகேவா ஸோ இவரோட இந்த பயோடீசல் இந்த சிக்கன் வேஸ்ட்டை வச்சு பண்ண பயோடீசல் வந்து 1 லிட்டர் போட்டோன்னா 38 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுமா ஓகேவா ஸோ 38 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய அந்த டீசலோட ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு வந்துட்டு 40% அளவில் தான் இந்த பயோடீசலோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அண்ட் ஆல்சோ இவர் இப்போ என்னவா இருக்காருன்னா இப்போ இவருக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வந்ததுனால நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அவங்களோட டைஅப் வச்சுக்கிட்டு இவர் இந்த சிக்கன் வேஸ்ட்லேருந்து வரக்கூடிய பயோடீசல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கோட ஃபேட் இருக்குல்ல அதிலேருந்து அந்த ஆயில் தனியாக எடுத்து இவர் வந்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பயோடீசல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதில் வந்து ரிசர்ச் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது ஏற்கனவே வந்து சிக்கனோட அந்த சிக்கன் இருக்குல்ல அதோட அந்த வேஸ்ட் அப்புறம் வந்துட்டு அதோட அந்த ஃப்ளஷ் இருக்குல்ல ஸோ அது அந்த இறைச்சி அதான் சிக்கனோட இறைச்சி அதுலேருந்து எடுத்து தான் அதுலேருந்து அந்த கொழுப்பு அந்த எண்ணெயை எடுத்து இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபேட் கண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை எடுத்து பயோடீசலாக மாற்றி பண்ணுறான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பிக்கோட ஃபேட்லேருந்து நெக்ஸ்ட்டு பண்ணுறதா இருக்கதாகவும் அவங்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது என்னென்னா புதுசாக இருக்குது ஸோ அதனால் நம்ம பார்த்து வச்சுக்கணும் பயோடீசல் ஃப்ரம் சிக்கன் வேஸ்ட் இப்போ நிறைய வந்துட்டு இந்த மாதிரி பெட்ரோலியம் நிறையா ப்ரைஸ் அதிகமாகுது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டுருக்கனால இது இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தோன்னா இந்த மாதிரியோட சப்ளைஸ் வந்துட்டு அதிகமாகிடும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து எது வேணாலும் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ சிக்கன் வேஸ்ட்லேருந்து இந்த மாதிரி பயோடீசல் கண்டுபிடிச்சவர் சிக்கன்லேருந்து சிக்கனோட அந்த ஃப்ளஷ்லேருந்து கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு மீட்லேருந்து கண்டுபிடிச்சதுன்னா ஜான் ஆப்ரஹாம் ப்ரொஃபஸர் ஓகேவா ஸோ கேரளாவை சேர்ந்த ஒரு வெட்டினரி டாக்டர் ஓகேவா சரி நெக்ஸ்ட்டு கண்ட பேஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் சரி அவர் என்ன இப்போ பண்ணியிருக்காரு ஃபுல்லாக அந்த இது பார்த்துலாம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் நம்மளுக்கு பிரசிடெண்ட்டாக வந்துட்டு 4 years நவ் கம்ப்ளீட்டட் ஓகே ஸோ அவரோட டைம் ஆஃப் பீரியட் தட் டென்யூரில் அவர் வந்துட்டு எத்தனை பில்ஸ் வந்து ஹி பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி 63 பில்ஸ் ஸோ அதில் சென்ட்ரல் பில்ஸ் வந்து 43 பில்ஸ் ஸ்டேட் பில்ஸ் வந்து 20 பில்ஸ் ஸோ டோட்டலி சேர்த்தோன்னா 63 பில்ஸ் வந்துட்டு அவர் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ எப்போ 4 years கம்ப்ளீட் ஆச்சு இப்போ வந்து இந்த சண்டே ஜூலை 25th வந்துட்டு 4 years கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது ஒரு நியூஸு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேவா ஸோ இதான் பார்க்குறோம் செட்டினரி செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் 100 years கம்ப்ளீட்டட் ஆஃப் அவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாடு ஸோ அதுக்காக ஒரு கிராண்ட் செரமோனி வந்துட்டு செட் பண்ண போகிறதா செலிப்ரேட் பண்ண போகிறதா சொன்னாங்க சரியா ஸோ அதில் வந்து செட்டினரி செலிப்ரேஷன் என்னது அதான் 100 years கம்ப்ளீட்டட் அதான் செட்டினரி செலிப்ரேஷன் ஓகேவா ஸோ எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 வந்து நடக்க போகுது இப்போ 2021 ஓகேவா ஸோ இதில் ராம்நாத் கோவிந்த் வில் அட்டெண்ட் தி செட்டினரி celebrations of the legislative assembly and also என்ன பண்றாரு அப்படினு பாத்தீங்கன்னா unveil a portrait of former CM M Karunanidhi at Fort St. George ஓகேவா ஸோ அன்வெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் என்ன பண்ணுறாங்க போர்ட்ரைட்னா வந்துட்டு பிக்சர் ஓகேவா ஸோ வந்து கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோ வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு அன்வெயில் திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடியிலேயே ஒரு 15 லீடர்ஸோட ஃபோட்டோ இருக்குது லாஸ்ட்டாக கூட ஜெயலலிதா மேமோட ஃபோட்டோ இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டு தேட் இப்போ 16 தான் நம்ம கருணாநிதி அவர்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு அங்கே வந்து இப்போ அன்வெயில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா சரி எங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஓகேவா இது எதை முன்னிட்டு நடக்குது இந்த 100ஆண்டு விழா ஓகேவா அதை முன்னிட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தப்போ ஃபர்ஸ்ட் எப்போ வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துச்சோ அப்போ வந்து இப்போ 100 years கம்ப்ளீட் ஆகிடு ஸோ வந்து அது ரிலேட்டடாக நம்ம இங்கே பார்த்தாச்சு ஓகே நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்ப்போமா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பெகாசஸ் சாஃப்ட்வேர் ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, பெகாசஸ் சாஃப்ட்வேர் ஸ்பைவேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த NSO குரூப். ஓகேவா, இவங்க தான் இந்த சாஃப்ட்வேரை வந்து டெவலப். ஓகேவா, ஸோ இந்த சாஃப்ட்வேர்னு சொல்கிறதோட ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ட்லி இன்ஸ்டால் இன் மொபைல் ஃபோன்ஸ். ஓகேவா, ஸோ நம்மளுக்கே தெரியாமல் வந்து யூசர் நோயிங்ல இல்லாமலே வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பைவேரை வந்துட்டு இருக்கிறது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்குல்ல, மெயினாக பார்த்திங்கன்னா லீடர்ஸ், இந்த இப்போ யாரை வந்துட்டு ரூலிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்துட்டு அவங்க ஏதாச்சும் இவங்களோட இதெல்லாம் தெரிஞ்சுக்க, இவங்க என்ன பேசிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சைபர் லிங்க். ஸோ இதுதான் வந்து இந்த சாஃப்ட்வேர். ஓகேவா, ஸோ அந்த ஸ்பைடர் படத்தில் வர மாதிரி இந்த கீழே சைபர் உட்காந்து வேலை பார்ப்பாங்களே, அவங்க என்ன ஃபோனில் பேசிக்கிறாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது இல்லை. ஸோ ஏன்னா அமெரிக்கா அதனால தான் இந்தமாரி இந்த ஒர்க் இஸ் நாட் த ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல மக்கள் வந்துட்டு இப்போ நிம்மதியாக தூங்குறதுக்கு வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா இந்த சைபர் ஒர்க்ஸில் வந்துட்டு நிறையா இருக்குது. இது மூலிமா ஃபர்தராக இன்னமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சு, இப்போ யாரோ பாம்பு வைக்க போகிறாங்க, இப்போ ஃபோனில் பேசுகிறாங்கன்னா தெரிஞ்சுட்டு அதை முன்னாடியே தடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒர்க்குக்கெலாம் இது பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நியூஸ். ஓகேவா, நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸில் வந்ததுனால இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்பைவேர் கவர்ட்லி இன்ஸ்டால்ட் இன் மொபைல் ஃபோன்ஸ் ரன்னிங் மோஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்ஸில் தான் இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மூலிமா அதான் அந்த சைபர் ஒர்க் யாரெல்லாம் வந்துட்டு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அது மூலயமா ஒர்க் போகிறது. ஸோ இதனால் ப்ரைவசிஸ் வந்துட்டு நிறையா மிஸ் ஆகுது, அது வந்து தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க வந்துட்டு இதுமாதிரி நல்ல விஷயமும் இருக்குதுல்ல, கேட்டு அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிற மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இந்த ஸ்பைவேர்னு சொல்லக்கூடியது. ஸோ இது யாரை வந்து இந்த இதை டெவலப் பண்ணால் யாரோட இது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நம்மளுக்கு இஸ்ரேலை சேர்ந்த NSO குரூப்போடது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சக்ரா டே ஜூலை 24. ஜூலை 24 தான் என்ன பண்ணுவோம், இந்த தர்ம சக்ரா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா, என்னத்துக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாமரேட்ஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாமரேட்ஸ் புத்தாஸ் ஃபர்ஸ்ட் செர்மன் டு his first 5 ascetic dispels at the Deer Park. ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தா வந்து என்லைட்மெண்ட் எங்கே பெற்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீர் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மான் பூங்கா, சாரநாத், வாரணாசி, யூபியில் இருக்கக்கூடியது. ஸோ அங்கே வந்துட்டு ஞானம் பெற்றாரு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் அதை பண்ணதுக்கப்புறம் அண்டர் என்னது போதி மரம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபேட் அசட்டிக் டிஸ்பெல்ஸ் அப்படி வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல்ஸ். ஸோ யாரையும் திருடக்கூடாது, போய் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்குல்ல, யாரோடதையும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 டிசிபல்ஸ் சொல்லியிருப்பார். ஸோ அதை கமாமரேட் பண்ணுற வகையில் தான் தர்ம சக்ரா அப்படிங்கிற தர்மம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ தர்ம சக்ரா வந்துட்டு கரெக்டாக ஒரு தர்மத்தோடு நடந்துக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு அதை கமாமரேட் பண்ணுற வகையில் அவர் சொன்ன அந்த 5 பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லியிருப்பார். ஸோ எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த தர்ம சக்ரா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 24 வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் என்னன்னா the day is also celebrated by Buddhists all over the world. இருக்கக்கூடிய புத்திஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதான் தர்ம சக்ரா பரிவர்த்தனா ஆர் டேர்னிங் ஆஃப் தி வீல் ஆஃப் தர்மா. ஓகேவா, டேர்னிங் ஆஃப் தி வீல் ஆஃப் தர்மா ஆர் தர்ம சக்ரா பரிவர்த்தனா. ஸோ இந்த டே வந்து இன்னும் வேறு என்ன நேமில் இஸ் ஆல்சோ அதர்வைஸ் நோன் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா தர்ம சக்ரா பரிவர்த்தனா ஆர் டேர்னிங் ஆஃப் தி வீல் ஆஃப் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தர்மத்தோடு நடக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, கரெக்டாக நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும். ஸோ அதுபடி வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நடந்தே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகலெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ரீகலெக்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா, ரீகலெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்கோ மீராபாய் சானு. ஓகேவா, ஸோ இவங்க வந்துட்டு சில்வர் மெடல் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரம் இந்தியா. ஓகேவா, ஃப்ரம் இந்தியா. ஸோ வந்துட்டு ஒரு உமன் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு இந்த 2021 ஒரு மெடல் வின் பண்ணியிருக்காங்க, சில்வர் மெடல். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய்கோ மீராபாய் சானு. எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, மணிப்பூர், இந்தியாவிலேருந்து. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா INS ஐராவத் இந்தோனேஷியா. ஓகேவா, INS ஐராவத் அப்படின்னா என்னது, INS என்னது இந்தியன் நேவல் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐராவத் ஷிப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவான நம்மளோட நைபரிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு நம்ம அந்த 5 கிரையோஜெனிக் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஆக்சிஜன்,
கான்சன்ட்ரேட்டர்ஸ் எப்படின்னு சொல்லக்கூடிய கோவிட் ரிலீஃப் சப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் டு பங்களாதேஷ் ஃப்ரம் இந்தியா. ஓகேவா, ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸை சேர்ந்த ஒரு ஆக்சிஜன் கேரி பண்ணி போகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு 10 கண்டெய்னர்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு பங்களாதேஷ்க்கு நம்ம நைபரிங் கண்ட்ரிக்கு வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃப்ரம் இந்தியன் ரயில்வேஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்கில் விஜய் திவாஸ் 2021. ஓகேவா, கார்கில் விஜய் திவாஸ் 2021 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 1999 ஜூலை 26 நம்ம கார்கில் வார் வின் பண்ணோம். ஸோ அதை கமாமரேட் பண்ணக்கூடிய வகையில் வந்துட்டு ஒரு துருவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக் ரைட் போயிருக்காங்க. அதை கமாமரேட் பண்ணுற வகையில் வந்துட்டு வந்து விஜய் திவாஸ் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 161st இன்கம் டேக்ஸ் டே. இப்போ எப்போ பார்த்தோம்? ஜூலை 24 பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதான் வந்துட்டு இங்கே பார்க்குறோம் 161st இன்கம் டேக்ஸ் டே ஜூலை 24. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன் ஜூபிட்டர்ஸ் மூன். ஓகேவா, ஜூபிட்டரோட மூன் இருக்குது, 80 மூன்ஸ் இருக்குது. அதில் யூரோப்பாங்கிற மூன் வந்துட்டு லைஃப் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரிசர்ச் வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் ஆர்கனைசேஷனும் அண்ட் தென் நாசா அமெரிக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேடட் ரெஸ்லிங் 2021. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த பிரியா மாலிக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஷி பேக்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து ஹெரிட்டேஜ் சைட்டை சொல்லுவாங்க. ஸோ அதுபடி ராமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த டெம்பிளுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடீசல் ஃப்ரம் சிக்கன். அப்படியா? ஓகே, சிக்கன்லேருந்து பயோடீசல் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ சிக்கன் இறைச்சியை தான் ஃப்ளஷ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மீட்லேருந்து. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேரளாவை சேர்ந்த ஒரு வெட்டினரி டாக்டர். சரியா, ஸோ இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த். ஸோ அவர் வந்து செட்டினரி ஃபங்க்ஷனில் அதில் வந்து கலந்துக்கிறாரு. ஸோ ஆஃப் அவர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து கலந்துக்கிறாரு அண்ட் ஆல்சோ அன்வெயில்ஸ் தி போர்ட்ரைட் ஆஃப் அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் யார்? கருணாநிதி. ஓகேவா, எம் கருணாநிதி. ஸோ அவர் வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ அதை வந்துட்டு ஒரு கௌரவிக்கிற வகையில் வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவரோட ஃபோட்டோ வந்துட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெகாசஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைவேர். ஸோ டோட்டலி ஃபார் வாட்னஸ் சைபர் ஒர்க்ஸ் தான் வந்துட்டு பண்ணக்கூடியது. ஸோ இது வந்துட்டு எந்த ஒரு அசோசியேஷன்ஸ் எந்த ஒரு குரூப் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSO குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இஸ்ரேலை சேர்ந்தது தான் இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம அது ரிலேட்டடாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தர்ம சக்ரா டே நம்ம வந்துட்டு புத்தா வந்துட்டு அவர் என்லைட்மெண்ட் வாங்கினதில் அந்த 5 டிசபிள் சொல்லியிருப்பார். ஸோ அதை கமாமரேட் பண்ணுற வகையில் ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லாம் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் எல்லாமே இந்த தர்ம சக்ரா டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஓகேவா, ஜூலை 24. சரி, நெக்ஸ்ட் எனக்கான கொஷின்ஸ் பார்த்துலாம். ஓகேவா, சரி எனக்கான கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ரூபினா ஃப்ரான்சிஸ் ஓன் கோல்டு மெடல் அட் விச் ஈவெண்ட். ஓகேவா, ஸோ பார்த்தோம் ப்ரீவியஸ் செஷன் பார்த்த கொஷின் தான். ஸோ பார்க்கலாம் என்னென்னா ரூபினா ஃப்ரான்சிஸ் ஓன் கோல்டு மெடல் அட் விச் ஈவெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹூ ஓன் சில்வர் மெடல் இன் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரம் இந்தியா. ஓகேவா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இப்போ வந்துச்சு, அதில் சில்வர் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்தது யார் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தர்ம சக்ரா டே செலிப்ரேட்டட் ஆன் எப்போ அந்த டேட்டை. நெக்ஸ்ட் என்ன விச் டெம்பிள் இன் தெலுங்கானா நவ் வாஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். நான் இப்போ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்த அந்த டெம்பிள் என்ன தெலுங்கானாவை சேர்ந்தது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா விச் ஐனஸ் ரீச்சஸ் ஜகார்ட்டா வித் கோவிட் ரிலீஃப் சப்ளைஸ். கோவிட் ரிலீஃப் சப்ளைஸோட நம்ம இந்தியாவை சேர்ந்த எந்த ஐஎன்எஸ் வந்துட்டு போச்சு, எதுக்கு போச்சு? ஜகார்ட்டா இன் இந்தோனேஷியா. ஓகேவா, அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது 5th கொஷின். ஓகே, இந்த 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எனக்கான 5 கொஷின்ஸ் பார்த்தா ரீகலெக்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக டேட்டாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ என்னைக்கு ஜூலை 25th and 26 இன்னைக்கான 2 நாளோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ டோட்டலி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஆன்சர் பண்ணிடுங்க கமெண்ட்டில். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.